பாருங்க எங்கள் மஞ்சள் காட்டில் வந்து கிழங்கு பிடுங்குறேன். இது வந்து அப்படியே முடியாக இருக்கும். பயங்கரமாக கொடி இருக்குது. செடி வந்து பாருங்க முள்ளு முள்ளாக இருக்கும். செடியை பார்த்து அழுகணும், எல்லாம் கையில் அப்படியே ஏறிடும். ஈரமாக்கிறதுக்கும் அதுக்கும். பொங்கலுக்கு வந்து வேவிச்சு சாப்பிட்றதுக்கு. குச்சி கிழங்கு இந்த 2 கிழங்குமே போட்டுருந்துங்க. குச்சி கிழங்கு முடிச்சா பன்னி நோண்டி பிடிச்சி, ஃபாரஸ்ட் எங்களை சுற்றியும் இருக்கிறதுனால பன்னி ஃபுல்லாக நோண்டிடுச்சு. அது மாதிரி காலைல ஏறுது, கையில் ஏறுது. கிழங்கு ஊறி இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்கு மஞ்சள் அவ்வளோதான். இன்னும் வந்து மஞ்சள் சோளம் மடிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10-15 நாள் போனால் சோவி அறுத்துட்டு வெட்ட ஆரம்பிச்சிடும் மஞ்சள். சாமி குத்துது வேற. கட்டை வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக வந்துருக்கும். கிழங்கு வேற வெட்டுது. கிழங்கு இங்கெல்லாம் போகுது. இப்படி போகுது. பாருங்க கிழங்கு ஒரு லெவல் நல்லா சைஸாக ஊறி இருக்கு. நல்லா வேவிச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா தேன் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வாட்டக்குலே அதெல்லாம் நல்லா இருக்கு கிழங்கு. ரெண்டு 3 கிழங்கு தான் இதில் ஊறி இருக்க மாட்டேங்குது. இன்னொரு செடி பிடிக்கணும். இந்த செடிலாம் பத்தாது. பாருங்க கிழங்கு, அதுக்கு கிழங்கு ஒரு கிழங்கு ஒரு கிழங்குலாம் சாப்பிட்னா எனக்கு பத்தாது. அதனால 2வது கிழங்கு நோண்டுறப்ப கட்டை வெட்டி எல்லாம் நல்லா இருக்கும். நோண்டுறதுக்கு நல்லா பொங்கலுக்கு வேவிச்சு சாப்பிட்ற வருஷம் பூரா உழைக்கிறாங்க. அதனால பொங்கலுக்கு நல்லா சாப்பிட்டு தான் மஞ்சள் வெட்டி வேவிக்க ஆரம்பிக்கணும். மஞ்சள்லாம் வெட்ட ஆரம்பிக்கணும். இது வந்து பக்கத்தில் இருந்தது விதைக்கு மஞ்சள் வந்து இந்த டைம் திரளடியாக போகிறதுனால விதைக்கு மஞ்சள் எடுக்கணும். அதிகமாக எல்லாம் நிறைய அழுகுలు வந்துருச்சு இந்த டைம். என்ன காரணமே கண்டுபிடிக்க முடியல. கிழங்கு வெட்டி என் காட்டில் குச்சி கிழங்கு இல்லை. அதனால் எங்கள் மாமாவின் காட்டில் தான் போய் குச்சி கிழங்கு பிடிட்டு வரணும். அப்படியே பார்க்கணும் வருவோம். நான் போன டைம் இந்த சைடு நல்லா கிழங்கு இறங்கியிருக்கு. அட்டா
இன்னும் ஆழமாக போகுது. இது குச்சி எடுத்துட்டு வரோம். பாருங்க, குச்சி எடுத்துட்டு வந்து நோண்டி தான் எடுக்க வேண்டியது. கட்டல்ட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்கு. நல்லா கிழங்கு ஊறி இருக்கு. முள்ளு வேற சதக்குன்னு இருக்கு. ரோஸை பிக்கின்னா முள்ளு குத்து வாங்கணுன்ற மாதிரி இந்த கிழங்கு தூங்கன்னா முள்ளு குத்து வாங்கி தான் வாங்க மாட்டேன். அட்டாலும் பரவாயில்ல, இது வேர் பிடுங்கினா தான் கிழங்கு எடுக்க முடியும். மாதிரி அதான் ஒவ்வொன்றும் பிச்சு கிழங்கு ஆழமாகவே இறங்கியிருக்கு. அதனால தான் சீக்கிரம் நோண்ட முடியல. பார்க்கலாம். கிழங்கு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு தான் நல்லா வேவிக்கணும். அந்த செடியில் இருந்ததோட இந்த செடியில் கொஞ்சம் கிழங்கு நல்லா இருக்கு. நல்லா ஆழமாக இருக்கு. நோண்டவே முடியல. இப்போ ஈஸியாக ஒரே பக்கமாந்து எடுத்தால் தான் எடுக்க முடியும். இப்போ வந்துடுற இது பாருங்க, இது நல்லா பெருங்கிழங்காக இருக்குது. அதோட பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. கிழங்கு நல்லா ஊறி இருக்குது. நல்லா பெருங்கிழங்கா இருந்தால் டக்குன்னு உரித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.